ரேஷனில் கேழ்வரகு வழங்கும் தமிழக அரசின் திட்டம் தோல்வியடைந்தது பற்றி விவசாயிகள் அதிர்ச்சி தகவல். கேழ்வரகு சாகுபடியில் சிறந்து விளங்கிய தருமபுரி மாவட்டத்தில் தலைகீழாக மாறிய கள நிலவரம். கூலி ஆட்கள் கிடைப்பது கம்மி, அவங்களுக்கு கூலியும் உயர்வாகி விட்டது, உரமும் விலையாகி போச்சு. எங்களுக்கு எந்த விவசாயமும் கட்டுப்படி இல்லை. அதனால் விவசாயம் செய்வதை விட வேறு வழிக்கு ஏதாவது தொழிலுக்கு போகலாம்னு தான் ஞாபகம் வருது. வழி விவசாயத்து மேலே ஞாபகம் வரல. ஒரே வார்த்தை வருது, விவசாயம் செய்யற ஆசையே போயிடுச்சுங்க. லாபம் உற்பத்தி பண்ண லாபம் இல்லை, அதனால தான் நாங்களும் விட்டுட்டோம். அதனால தான் உற்பத்தி கம்மி ஆயிடுச்சு. ராகி நல்லா உற்பத்தி பண்ண மாவட்டம் தருமபுரி. ஆனால் ராகி உற்பத்தி பண்ணாத காரணம் கட்டுப்படி ஆகலை. இவங்க 42 ரூபா 80 பைசா அறிவிச்சாங்க. அது கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகாத நிலையில் தான் நாங்கள் விட்டுட்டோம். கரும்பு டன் ஒன்றுக்கு எம்எஸ்பி விலையை 3550 ரூபாயாக நிர்ணயித்து விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளித்த மத்திய அரசு. செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். சிவகங்கை அருகே 10,000 அல்போன்சா மாமரங்களை வளர்த்து பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் விவசாயி. சிவகங்கை சீமையில் விளையும் அல்போன்சாவுக்கு தனி மதிப்பு உண்டு என பெருமிதம். இது மாதிரி எனக்கு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் ரத்னகிரி அல்போன்சா தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்னகிரி தோஹாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவகங்கை மாங்காய் தான் நம்பர் 1ன்னு சயின்டிஸ்ட் மாநாட்டில் ப்ரூவ் பண்ணேன். பெங்களூரில் ரிசர்ச் சென்டரில் காட்சிப்படுத்தப்பட்டு சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய விவசாயிகள் அவ்வளோ பேர் நம்மளுடைய மாம்பழம் தான் நம்பர் 1, சிவகங்கை சீமையில் விளையிறது தான் நம்பர் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அவங்க கொங்கன் ரேஞ்ச் மாம்பழம்னு அவங்க வச்சாங்க. நான் ராணி வேலுநாச்சியாருடைய பூமியில் விளைஞ்ச மாம்பழம்னு நான் அதுக்கு பேர் வச்சேன். சிவகங்கைக்கு பெருமை சேர்க்கணும், சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கணும், அந்த கிராமத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு அதை நான் செஞ்சேன். அதில் வெற்றியும். நாகையில் அடுத்தடுத்த பேரிடியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமும் இழப்பீடும் காப்பீடும் கிடைக்காத சோகம். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்தாலும் பொருளாதார நெருக்கடியில் சம்பா சாகுபடியை தொடங்குவதில் சிக்கல். தமிழக அரசு சும்மா பேரளவில் பெஞ்சல் புயலுக்கு மட்டும் ஒரு 10% விவசாயிகளுக்கு மட்டும் நிவாரணத் தொகையை கொடுத்துட்டாங்க. மீதமுள்ள விவசாயிகளுக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி கணக்கெடுப்பு பணி மேற்கொண்டு 4 மாத காலம் ஆகிறது. பாதிப்பு ஏற்பட்டு 6 மாத காலம் ஆகிறது. எப்படி இந்த விவசாயிகள் விவசாய பணிகளை தொடங்க முடியும்? தண்ணீர் திறப்பது மட்டுமே போதுமானதா? இன்றைக்கி விவசாயிகளுக்கு அடிப்படை தேவை பொருளாதாரம் தான். அவங்க இழப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு உரிய முறையில் நிவாரணம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ தாமதம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? ஒரு புறம் வங்கிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தர்றாங்க. தனியார் வங்கிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொத்துக்களை சூறையாடுறாங்க, விவசாயிகளோட சொத்துக்களை. அதனால் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமையே இந்த குறுவை சாகுபடியை மேற்கொள்வதா இல்லை கைவிடுவதாங்கிறது தெரியல. கரும்பு சாகுபடியை ஊக்குவிக்க அரசு வழங்கும் மானிய உதவித்தொகை எங்கே? அரியலூரில் விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை என குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்கப்படும் லஞ்சத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என விவசாயி வேண்டுகோள். இதெல்லாம் போய் கடைசியா இருக்கும் நாங்க வெட்டுறோம் காலத்துக்கு மேடான இவங்க அடிக்கிற கொள்ளை பாரு. கரும்பு வெட்டி ஆலைக்கு அனுப்பி 3 மாதமாகியும் பணம் வரவில்லை என குறை தீர்க்கும் கூட்டத்தில் சரமாரி கேள்வி. முன்னாடி நான் பயிர் வச்சு அனுப்புறேன், கரும்புக்கு இன்னும் துடுவாங்க, மறுபடியும் கரும்பு போடுறாங்க. எப்படி நான் கரும்பு போடுவேன்? இது மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனேன். திருவண்ணாமலை அருகே கண்ணமங்கலத்தில் விவசாயிகள் நடத்திய ஊர்தோறும் உணவு திருவிழா. பாரம்பரிய உணவுப் பொருட்களை பார்வையிட்டு ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள்.
பனை ஓலையிலான ஆபரணங்கள், பாரம்பரிய விளையாட்டுகளை கண்டு குழந்தைகள் உற்சாகம். தென்னை மரங்களை நிலைகுலைய செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வெள்ளையி தாக்குதல். 10,000 தேங்காய் அறுவடை செய்த இடத்தில் தற்போது 2,000 காய்கள் கூட இல்லை என விவசாயிகள் குமுறல். இந்த வெள்ளி அதிகமாக மரத்தில் வரனால அந்த பிஞ்சை வெள்ளிகள் சப்புவதால் அந்த பிஞ்சில் கொலையில் காயே பிடிக்கிறது இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு தென்னையோட கிலோ பருப்பு மார்க்கெட் 180 ரூபா இருக்குது, காய் ரேட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த காய் இப்படி போயிடுது. என்ன இதில் உள்ளே அவுட்டன்னே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி ஒரு 300 கிராம் இருந்த பருப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 60 கிராம் தான் உள்ள பருப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால் இந்த வெள்ளியோட தாக்குதலின் காரணமாக இந்த காய் எல்லாமே. திருச்சி மாவட்டத்தில் விருச்சிப்பூ செடிகளில் வேர்பூச்சி தாக்குதலால் விவசாயிகள் கவலை. செடிகள் செத்து மடிவதால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் மேல் செலவு செய்த விவசாயிகள் சோகம். 1 இயர் கழித்து தான் பூ பூக்கும். அது வர்ண மாலைக்கு அந்த வெச்சி பூ அதிகமாக பயன்படும். அதனால் அதை பயிர் சாகு பண்ணினோம்னா ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாச்சு. இதில் வேர் பூச்சி உளுந்து நூற்புழு தாக்குதல் அதிகமாகிடுச்சு. செடியே எல்லாமே செத்து போயிடுச்சு. செத்து போனதுனால தோட்டத்தையே அழிச்சிட்டு நான் வாழை கன்று ஊண்டியிருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையால் குண்டு மிளகாய் விவசாயம் கடும் பாதிப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த மிளகாய் பழங்களில் அழுகல் நோய் தாக்கியதால் விவசாயிகள் கவலை. அதே மாதிரி இந்த மிளகாவத்தில் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காகத்தான் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்கு ஒரு 5-6 ஊர் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் இத்தனை வருஷமா இவ்வளோ சோடைகள்லாம் இல்லை. ஆனால் இந்த வருஷத்துல மழையின் காரணமோ இல்லை என்ன சூழ்நிலையோ எனக்கு தெரியலை. சொல்ற மாதிரி மண்ணுனோட கெமிக்கல்னால அதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு வரோம். டெஸ்ட் வருஷம் மண் பரிசோதனை செய்கிறோம், தண்ணி பரிசோதனை பரிசோதனை செய்கிறோம். ஆனால் இந்த வருஷம் ஏன் தெரியல இந்த மாதிரி எல்லா. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மே 24ஆம் தேதி பனைக்கனவு திருவிழா. விழுப்புரம் அருகே பூரி குடிசையில் நடைபெறும் விழாவில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என நல்லுசாமி அழைப்பு. இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இதை முன்னிறுத்தி 4வது ஆண்டாக வரும் மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பூரிக்குடிசை நரசிங்கனூரில் பனை கனவு திருவிழா நடத்தப்படும். இதை தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் முன்னின்று நடத்துகின்றது. இதற்கு பக்க பலமாக உறுதுணையாக கள்ளியக்கம் இருக்கின்றது. உத்தரமேரூர் அருகே அடைக்கலமாக திகழும் உணவு காட்டிற்கு படையெடுக்கும் பறவைகள். தமிழ்நாட்டில் பல்லுயிர் மேலாண்மை அவசியம் தேவை என மரம் மாசிலாமணி கோரிக்கை. வாழ்கிற நல்ல நம்மளுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து அசையா சொத்து. அசையும் சொத்தை விட நல்ல காற்று, நஞ்சில்லாத உணவு, மாசில்லாத காற்றை ஐயா நம்மாழ்வார் சொன்னது போல நீங்கள் எல்லோரும் கொடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. நகர பகுதிகளிலே அதிகப்படியான உயிரினங்கள் பறவைகள் வாழக்கூடிய பல்லுயிர் மேலாண்மையை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் பல்லுயிர் பெருக்கிறதுக்கு மேலாண்மை வாரியம் இருக்கிறது, இங்கே இல்லை. வாழ்கிற நல்ல பல்லடம் அருகே காங்கேயம் இன மாடுகளை அழிவிலிருந்து மீட்டெடுக்க களத்தில் இறங்கிய விவசாயி குடும்பம். வேளாண்மையில் முக்கிய பங்காற்றும் நாட்டு இன மாடுகளை வளர்க்க முன்வர வேண்டும் என கோரிக்கை. இந்த பால் சாப்பிடுங்க. பால் என்ன கேட்டீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான பால். இந்த பால் ஒரு 6 மாதம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உறுதியாக கண்டிப்பாக சளி பிடிக்காது, சுகரே கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ரெஷரு இதெல்லாமே இருக்காது. நீங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்க வேறு கலப்பின மாடு
எந்த ஒரு கலப்பின மாடுமே எங்கிட்ட வந்து இருக்காதுங்க. இது மாதிரி தரமான மாடுகளை வேணா எனக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 20 வருஷமாக பண்ணுறேன். எங்கள் தலைக்கட்டு 2 தலைக்கட்டாக வச்சுருக்கிறோம். நான் வந்து 20 வருஷம் வச்சுருக்கிறேங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 மாட்டுக்கு பக்கமாக இருக்குங்க. 90 மாட்டுக்கு மேலே 100 மாடு பக்கமாக இருக்குது. இதுக்கு வந்து இன சேர்க்கைக்காக காலை ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த பால் வந்து குழந்தை பாலுக்கெல்லாம் வேணும் யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக ஊற்றிடுவோம். நான் வந்து இதை வந்து விற்பனைக்கு பண்ணுறது இல்லை பாலுமே. இந்த கிருஷ்ணகிரி அருகே நெற்கதிர்களை அறுவடை செய்ய ஆட்களும் இல்லை, இயந்திரமும் இல்லை. எட்டிப்பட்டி கிராமத்தில் 2 ஏக்கரில் நெல் அறுவடை செய்ய முடியாமல் தவிக்கும் விவசாயி. அறுவடைக்கு வந்து ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏரி வேலைக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போகிறேன், இந்த வேலைக்கு போயிடுறேன் அப்படின்றாங்க. மெஷினும் வந்து ப்ராப்பர் டைமுக்கு வந்து வரமாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் மிஷின் கிடைக்கலிங்க. அதனால் வந்து நெல் அப்படியே சாஞ்சு போய் எல்லாம் முளைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. முளைச்சும் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முலாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. தங்களிடம் கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து மக்களுக்கு 60 ரூபாய்க்கு விற்பதாக விவசாயிகள் வேதனை. முலாம்பழம் இந்த வருஷம் வந்து ரொம்ப டல்லு. போன வருஷம் ஓரளவுக்கு வித்துச்சு, இந்த வருஷம் விலையே இல்லை. இது வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்ககிட்ட 2 ரூபா 3 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. வியாபாரிங்க ரொம்ப டல்லாக இருக்குது. போட்ட முட்டுக்குழி கூட இந்த தரம் கையில் இருந்தால் காசு போகுது. இது கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விலை விற்றுச்சு. ஒரு 30 ரூபா 28 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ கொள்முதல் பண்ணுற வியாபாரிங்க வந்து விலை இல்லைன்னு சொல்லி 4 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் வந்து கொள்முதல் பண்ணி விவசாயிகளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. போட்ட முதலே இது ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு.